இந்த நல்ல நாளிலே நாம் மறுபடியும் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்த போகிறோம். இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமங்களின் புத்தகம் 28:19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னமே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் ஆழங்களும் உம்முடையது. இன்றைக்கு காலையில் ஜனம் ஒரு எதிர்பார்ப்போடு உம்முடைய வார்த்தைக்கு நேராக அர்ப்பணித்து பணிந்து உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷத்தோடு அல்லேலூயா, சிரிச்ச முகத்தோடு அல்லேலூயா. பெத்தேலில் யாக்கோபுக்கு கிடைத்த சில ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை இந்த காலையிலே உங்களுக்கு ஜெபத்தோடு நான் கொண்டு வருகிறேன். 3 இடங்களை முகவுரையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு மனிதனின் வாழ்விலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த காலையிலே ஜெபத்தோடு உங்கள் கரங்களிலே கொடுப்பதற்கு தேவ பாதத்தில் நிற்கிறேன். யாக்கோபு என்ற மனுஷனை குறித்து நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள். பல நிலைகளில் தியானித்திருப்பீர்கள். பல நிலைகளில் அவருடைய நல்ல குணங்களையும் அவருடைய மோசமான குணங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார் என்ற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். நம்பர் 1, பெத்தேல். என்னது? பெத்தேல். இந்த பெத்தேலில் இந்த மனுஷனாகிய யாக்கோபை தேவ சமூகத்தில் அந்த இடத்திற்கு பெயரிட்டதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னமே அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. இப்ப பெத்தேல் என்றால் லிட்டரல் வேர்ட்ஸ்ல, அதாவது எழுத்தின் வடிவிலே பெத்தேல் என்ற வார்த்தைக்கு the house of Lord. ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் the divine blessing. இந்த நல்ல காலை வேளையிலே பெத்தேல் என்ற வார்த்தையினுடைய லிட்டரல் வேர்ட்ஸ் அது ஹவுஸ் ஆஃப் லார்ட். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் த டிவைன் பிளஸிங். அந்த இடத்திற்கு முன்னமே இருந்த பெயர் என்னவென்றால் லூஸ் என்ற பெயர் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கத்தை நான் பின்பகுதியிலே கொண்டு வருகிறேன். இந்த 3 பகுதிக்கு அவன் இட்ட பெயரை இந்த காலையிலே முகவரையாக சொல்லி ஒரு ஆழமான தேவ சத்தியத்தை உங்களுக்கு கைமாறி கொடுக்க தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நிற்கிறேன். இரண்டாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 அதனுடைய 2ஆம் வசனம். ஆதியாகமம் 32:2. யாக்கோபு அவர்களை கண்ட பொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். நம்பர் 1, யாக்கோபு இட்ட அந்த இடத்தினுடைய பெயர் பெத்தேல். இரண்டாவது, யாக்கோபு அந்த இடத்திற்கு இடுகிற பெயர் மக்னாயிம். மக்னாயிம் என்ற வார்த்தைக்கு டு கம்பெனி என்ற லிட்டரல் வேர்டு, 2 கம்பெனிகள் என்று பொருள்படுகிறது. ஆனால் அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் the presence of power என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் யாக்கோபு அவர்களை கண்ட பொழுது
தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னேயிம் என்று பெயரிட்டார். இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பின்பகுதியில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் இதை உங்கள் மனதில் புரிந்து கொள்வதற்காக 3 இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மூன்றாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை கூட ஒருவர் வாசிக்கலாமே. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகாமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்ற வார்த்தைக்கு லிட்டரல் வேர்டு, அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் the presence of God. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் the divine fellowship. இப்படி இந்த 3 இடத்தினுடைய பெயரையும் யார் பெயரிட்டால் என்றால் இந்த யாக்கோபு தான் இந்த பெயரை இட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் பல முறையிலே எத்தன் என்றும் ஏமாற்றுக்காரன் என்றும் தன் சகோதரனை ஏமாற்றினவன் என்றும் தன் தகப்பனிடத்தில் சென்று தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை திருட்டுத்தனமாக இந்த மனுஷன் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று பல முறைகளில் பல நிலைகளில் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பகல் பொழுதிலே இந்த யாக்கோபை தேவன் 4 நிலைகளில் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய மறைபொருளை உங்களுக்கு சொல்ல தேவ சமூகத்திலே நான் நிற்கிறேன். கவனமாய் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். யாக்கோபு ஃபர்ஸ்ட் அவன் போன இடம் என்பது பெத்தேல். இந்த பெத்தேலுக்கு அவன் பெயரிடுவதற்கு முன்பதாக அந்த இடத்திற்கு பெயர் லூஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும், லூஸ்னு சொன்னா நம்ம ஊர்ல தன்னுடைய சுய நினைவை இழந்து தான் எங்க இருக்கிறேன் எதை செய்கிறேன் என்று தெரியாதவர்களுக்கு நம்ம இட்டிருக்கிற பெயராகும் லூஸ். மெண்டலில் டிசார்டரான ஒருவரை தான் அந்த பெயரிடுவோம். ஆனால் இந்த யாக்கோபு தன் தாயினுடைய ஆலோசனையில் தவறான ஒரு காரியத்தை செய்ததினாலே ஏசா இவனை கொலை செய்து விடுவான் என்ற பயத்திலே தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு எங்கும் திசை தெரியாத ஒரு ஊருக்காக பிரயாணித்த பொழுது அவன் போன இடத்திலே சூரியன் அஸ்தமித்தது. ஏன் அவனுக்கு சூரியன் அஸ்தமித்ததென்றால், ஒருவேளை எழுத்தின்படி அவன் பகலிலே தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி இருக்கக்கூடும். நடந்து 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 லூஸ் என்ற இடத்தில் வந்த பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்டது. இன்னைக்கு மாதிரி டார்ச்சோ இன்னைக்கு மாதிரி தீவட்டியோ அவனுடைய மேற்கொண்டுள்ள பிரயாணத்திற்கு தடையாயிருந்த பொழுது அந்த இடத்தில் ஒரு கல்லை வைத்து தேவனோடு ஒரு ஜெபம் பண்ணி அவன் அந்த இடத்தில் ராத்தங்கினான். இந்த 2024 இந்த பிப்ரவரி மாதம் கடைசி வாரங்களில் நிற்கிற சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யாக்கோபை போல நீங்களும் நானும் சில பிரயாணங்களில் சூரியன் அஸ்தமித்த நிலையில் இனி நமக்கு உதவுவார் யார் இல்லை என்று, வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு சூரியன் அஸ்தமிக்கப்பட்ட நிலையிலே வேலையில் உயர்வில்லை, ஆவிக்குரிய நிலையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை என்று இந்த யாக்கோபை போல ஒரு அஸ்தமித்த சூரியனை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதற்கொரு ரெமெடி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய செயலை நிச்சயம் செய்து காட்டுவார் என்பது யாக்கோபை வைத்து சில உண்மையை இந்த காலையிலே உங்களுக்கு படிப்பிக்க போகிறேன். இதுவரையும் அவன் குடும்பத்தில் இருக்க சொல்ல அவங்க அப்பா அம்மா உண்டு, அவன் சகோதரன் உண்டு, வீட்டுக்கு ஒரு அடைத்த பூட்டிட்ட ஒரு சேஃப்டியான ஒரு வீடு அவர்களுக்கு உண்டு. இரவிலே நீங்கள் எவ்வளவுதான் எந்த இடத்துல போனாலும்
தனிமையாய் படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வராது என்பது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தினுடைய பயம் இருக்காது. ஆனால் இதுவரையும் அவன் லைஃப்ல அறிந்திராத, அனுபவித்திராத ஒரு காட்டுல போய் யாக்கோபு நிற்கிறான். தனிமை. ராத்திரியிலே மிருகங்களினாலே அவனுக்கு ஆபத்து வரலாம், இலை ஜாதிகளாலே அவனுக்கு ஆபத்து வரலாம், ஒருவேளை மனுஷனால் கூட ஆபத்து நேரிடலாம். ஆனால் அந்த இடத்துல இதுவரையும் அனுபவித்திராத ஒரு தனிமை அவனை வாட்டினது. அவனுக்கு ராத்திரியில் ஏதாவது சம்பவித்தால் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல அவன் ஒரு கல்லை தன்னுடைய தலையணையாக வைத்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தாவே, இந்த இரவிலே என்னை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பகல் வேளையிலே நீங்கள் நேசித்தவர்கள், உங்களை அன்பு செலுத்தினவர்கள், உங்களிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் உங்களை விட்டு தூர போனாலும், யாக்கோபு தன்னுடைய தனிமைத்தத்தில் இருந்த பொழுது அவன் இரவிலே ஒரு சொப்பனத்தை காண்கிறான். தான் நல்ல அழகாக நித்திரையிலே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. தான் இருக்கிற அந்த லூஸ்ல அவன் படுத்திருக்கிற லூஸ்ல தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு ஏணியை இறக்கி கொடுக்கிறார். அது எதை படிப்பிக்கிறது என்றால், நீ தனிமையான ஒரு மனுஷன் அல்ல, உனக்கென்று 1000 தூதர்கள் உனக்குண்டு. நீ ஒருவேளை தவறு செய்தது உண்மை, நீ தேவனை விட்டு தூர போனது உண்மை. ஆனால் நீ என்னிடத்தில் ஒரு ப்ராமிஸ நீ செய்திருக்கிறாய். ஆதலால் உனக்கு நான் மாத்திரமல்ல, உன்னை சேவிக்கக்கூடிய, உனக்கு உதவி செய்யக்கூடிய 1000 தூதர்கள் உனக்கு உண்டு என்று இரவிலே சொப்பனத்திலே அவனோடு ஆண்டவர் பேசினார். அவன் கண்ட சொப்பனம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான சொப்பனம். ஒரு ஏணி வானத்தில பரலோகத்திலிருந்து பூமிக்கு லூஸ் என்கிற இடத்திற்கு இறக்கி வைக்கப்படுகிறது. அந்த லூஸ்ல இறக்கி வைக்கும் பொழுது அவன் கண்ட சொப்பனம் என்னவென்றால், தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அப்படி இருந்த லூச இந்த மனுஷனால தேவ சமூகத்தில் பெத்தேல் என்று பெயரிடப்பட்டு உண்மையாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிந்தது. இன்னைக்கு காலையில கர்த்தரை பாடினோம், ஆராதித்தோம், துதித்தோம், கர்த்தரை கனம் பண்ணினோம். உங்க வீடு பல நேரங்களில் சண்டை போடுகிற வீடாக, சமாதானத்தை இழந்த வீடாக, கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியம் இல்லாத வீடாக, தேவ சமூகத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள் வழக்கை தீர்க்கத்தக்க விதத்தில் உங்க வீடு லூஸ் ஆனது. ஆனால் அந்த லூசான வீடை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அதை பெத்தேலாக மாற்ற விரும்புகிறேன். நான் அதை பெத்தேலாக மாற்ற விரும்புகிறேன். ஆனால் பெத்தேலாக மாற வேண்டும் என்றால் யாக்கோபு தேவ பாதத்தில் ஒப்பரவான ஒரு காரியத்தையும் சபை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். அஸ்தமித்த சூரியன் இனி என்ன செய்ய முடியும் என்று இருந்த ஸ்தானத்தில் அவனுக்கென்று தூதர்களை இறக்கி கொடுத்து, நீ தனிமையான மனுஷன் அல்ல, உனக்கு காக்க, உன்னுடைய இரவிலே பாதுகாக்க, உன்னை யதாஸ்தானத்திலே நீ வந்த இலக்கை அடைந்து அந்த இலக்கிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ திரும்பி உன் தேசத்துக்கு வருவாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு திருவுள்ளம் பற்றினார். அல்லேலூயா. இப்போ அவன் அந்த இடத்தை விட்டு இப்போ எங்க போனா சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு லூச விட்டு அடுத்து எங்க போனா? யார் வீட்டுக்கு போனா? மாமா வீட்டுக்கு போனா. மாமா பேர் என்ன? யாக்கோபுக்குள்ள மாமா பேர் என்ன? யாரோ சொன்னீங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. லாபான்.
லாபானுடைய வீட்டுக்கு போனான். இப்போ ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். லாபான் வீட்டில் போய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுல பிள்ளைகள் எல்லாம் பிறந்துச்சு. அதுல ஒருத்தனாகும் யோசேப்பு. 2 வாரத்துக்கு முன்ன யோசேப்பை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னேன். 20 காசுக்கு விட்டு போட்ட யோசேப்ப அந்த தேசத்துல பெரியவனாக்கினார் ஆண்டவர். இப்போ உங்களை 32ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரத்துக்கு உங்களை கொண்டு போறேன். எல்லாரும் என்ன கவனிச்ச மட்டும் போதும். 48ஆம் அதிகாரத்தில் வயது சென்று எந்திச்சு கட்டில கூடி உட்கார முடியாத அளவில் பலவீனப்பட்டு போனான் இந்த யாக்கோபு. எங்க? கானானிலிருந்து எகிப்துல போயிட்டான். எகிப்துக்கு போன இந்த யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை கூப்பிடுகிறார். அப்ப யோசேப்பு கிட்ட சொல்றாரு, யோசேப்பை 2 மக்களை நீ கூட்டிட்டு வரணும். அதனுடைய விளக்கத்தை இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி. எத்தனை வருஷம் எடுத்துச்சு? நீண்ட வருஷம் எடுத்துச்சு. இப்ப அவன் கானான்ல கிடையாது. இப்ப அவன் இருக்கிற இடம் எந்த இடம்? எகிப்தில் இருக்கிற. கொஞ்சம் பைபிளை வாசிக்கணும். நீங்க கொஞ்சம் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். இந்த யாக்கோபு எகிப்தில தன் மகனாகிய தன் சிநேகித்த தன் எல்லா பிள்ளைகளிலும் அதிகமாய் அன்பு செலுத்தின இந்த யோசேப்பினுடைய வீட்டில் நின்று தன்னுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில திருமணமான டேட் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பிள்ளை பிறந்தது தெரியாது. அவன் எகிப்திலே தன் கட்டில முடியாத நிலையிலே எழுந்து தன் மகனாகிய யாக்கோபினுடைய மகனாகிய யோசேப்பை பார்த்து சொல்லுதாரு, என்னை இந்த இடத்துல ஒருவேளை அடிமைத்தன வீட்டில் கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்னை லூஸ் என்கிற இடத்துல என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கீழே அந்த பகுதியை வாசித்து வர சொல்ல எனக்கு ஒரு உண்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன உண்மை தெரியுமா? அந்த யோசேப்பினுடைய 2 மக்களை தன் பக்கமாக அழைத்தார். தன் பக்கமாய் அழைத்து இந்த யோசேப்பு தன் 2 பேர பிள்ளைகளை என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க யாருக்கிட்ட எல்லாம் சாபம் வாங்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல போறேன். உங்க பெற்றோருக்கிட்டையும் உங்க பெற்றோரை வளர்த்தி ஆளாக்கின உங்க தாத்தா பாட்டியையும் நீங்க அவங்க கையிலிருந்து என்ன வாங்க கூடாது? சாபம் வாங்க கூடாது. ஒரு இடத்துல துஷ்டி விசாரித்து போக சொல்ல நம்ம கேட்கிற ஒரு காரியம், தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் கடைசியில் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த நல்ல காலையிலே யாக்கோபு தன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது, மரணத்தை தன் முகாமுகமாய் தரிசிக்க நேரத்தில் தன் மகனாகிய யோசேப்பை காட்டிலும் யோசேப்பு பெற்று வளர்த்த 2 ஆண் மக்கள், யாரெல்லாம் பேர் சொல்லுங்க? யோசேப்புக்குள்ள 2 பிள்ளை பேர் சொல்லுங்க. மனசே, எப்ராயிம். யாக்கோபு லூசில என்னை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு முன்பதாக தன் 2 பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். அதனுடைய வரலாறு கீழே போக சொல்ல அதுக்கு பின்புதான் யாக்கோபினுடைய 11 பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதித்தான். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் பேர பிள்ளைகளையோ நீங்கள் ஆசீர்வதிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆனால் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
அந்த ஆசீர்வாதத்தை சொல்லத்தக்க விதத்தில் நீங்கள் தகுதி உள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆவியானவர் உங்களில் எதிர்பார்க்கிறார். நான் இப்ப பிரசங்கத்துக்குள்ள போகல, இப்ப என்னுடைய முகவரை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நல்ல காலையிலே யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன கானான் தேசத்தில் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த யாக்கோபை போல சொல்ல முடியுமா? இருக்கிற ஊர்ல ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேனோ என் வார்த்தையின் படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மை குறித்து சிலவங்க சொல்லுகிற கமாண்ட் கேட்டிருக்கீங்களா? நல்லா குடும்பமா இருந்தோம், இந்த சிஸ்டர் வீட்டுக்கு ஏறி வந்தாங்க. நல்லா குடும்பமா இருந்தோம், இந்த சகோதரன் வந்தா குடும்பத்துல சுக்கு நூறாக்கிட்டாரு. ஆனால் பலர் சொல்லதை கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி தந்த சில பணங்கள், பாஸ்டர் நீங்க எங்க வீட்டில் கால் ஊன்றினது எங்க வீடை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, நீ போகிற வீடுகளுக்கு, நீ பேசுகிற மனுஷனோடு, நீ பேசுகிற உன்னுடைய நண்பனோடு உன்னை வைத்து அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்ததா, அல்லது அந்த வீட்டுக்கு ஒன்னை வைத்து வேதனையும் கண்ணியும் வந்ததா என்று ஆண்டவர் கேட்கிறார். யோசேப்பு தன்னுடைய சொந்த மகன்தான், தன் பெற்று வளர்த்தவன் தான். யோசேப்பு யாக்கோபால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன் தான். மகன்கிட்ட சொல்லுதாரு, லூசுல நீ அன்னைக்கெல்லாம் பிறக்கல, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு மகனாய் பிறப்பாய் என்று கனவு கூட காக்கல, கல்யாணம் ஆகல, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாத, உங்க பெற்றோருக்கு தெரியாத சில வேதனையின் மூலம் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. அந்த காலத்துல யாரோ ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு வச்சிருப்பீங்க. இது உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்கள் பட்ட வேதனைகள் உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா நீங்க எந்த வழிகளிலெல்லாம் கடந்து வந்தீங்களோ அதை உங்க பிள்ளைகளுக்கு கைமாறி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. யாக்கோபு தெளிவாக தன் மகனிடத்தில் சொல்லுகிறான், மகனே நீ இந்த ஊர்ல இரண்டாவது ஆளாகும். யாரு? எகிப்தின் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானமாகும். நீ சும்மா ஒண்ணு இந்த ஊர்ல நீ வரல. ஒருவேளை உன் சகோதரமாறு உன்னை விட்டு போட்டது உண்மைன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா சூரியன் அஸ்தமித்த பொழுது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நான் இருந்த பொழுது, உங்க பாட்டி இல்லப்பா, உங்க தாத்தா இல்லப்பா, உங்க சித்தப்பனாகிய பெரியப்பனாகிய ஏசா இல்லப்பா, நான் அந்த இடத்துல உன்னை நான் ஆசீர்வதித்தேன். அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைய வந்து எட்டினதற்கு ஸ்தோத்திரம். ஒரு ரெண்டு பேரப்பிள்ளைய கூப்பிடு, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இந்த ஊர்ல நன்மை செய்தா உங்க சந்ததி நன்மை செய்யும். நீங்க பலருக்கு இடரலாய் இருந்தா உங்க சந்ததிகளும் இடரலாய் மாறும் என்பதை நான் இந்த போஷனை வச்சு உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஆதலால் இந்த யாக்கோபு தன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். நீங்க வீட்டில் போய் வாசிக்காங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி வரணும்னா என்னுடைய டைம் ஓடி போயிடும். தன்னுடைய 11 பிள்ளைகளை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு காலையில நாம் வசன பாடமாக வாசித்த வசனத்தை உங்களுக்கு அங்கதான் அதனுடைய மேஜரான கருத்து இருக்கு. அதை உங்களுக்கு கைமாறி கொடுக்க போகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கரங்களை தட்டி. நான் இப்ப மறுபடியும் அந்த 3 இடத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நினைப்பூட்டுகிறேன். நம்பர் 1 பெத்தேல்.
பெத்தேலுக்கு பேர் போட்டது யாரு? உங்ககிட்ட தான் பேசுறேன். யாக்கோபு. இரண்டாவது பேர் போட்ட இடம் என்னது? மக்னாயிம். அதை பேர் போட்டது யாரு? யாக்கோபு. 3 பெனியேல். இதுக்கு பேர் போட்டது யாரு? இந்த கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுதாரு, நான் உன்னோடு இருந்து. சொல்லுங்க. இந்த காலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சபையே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபு கிட்ட சொன்ன அந்த வாக்குத்தத்தம். சொல்லுங்க. யாக்கோபு கிட்ட சொன்ன நம்பர் 1 வாக்குத்தத்தம், நான் உன் கூட இருந்து இருப்பேன்னு சொல்லல, வருங்காலத்தில் இருப்பேன்னு சொல்லல, இருந்து. இந்த நல்ல காலையில அந்த லூசுல வேற யாரும் கிடையாது. அந்த லூசுக்கு எந்த விதமான உதவி இல்லை. ஆனால் அந்த இடத்தில் நின்று கர்த்தர் உரைக்கிறார், யாக்கோபே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ எல்லாராலும் பகைக்கப்பட்டு, எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு, நான் ஒரு தனிமரமாய் நிற்கிறேன் என்று இந்த காலையில் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை பிள்ளைகளை குறித்து ரொம்ப கனவு பார்த்தீங்க. நான் தள்ளாடுகிற நேரத்தில், நான் கைவிடப்படுகிற நேரத்தில், எனக்கு வேலை செய்ய கழியாத நேரத்தில், என் மகன், என் மகா, என் பேர பிள்ளைகள் எனக்கு உதவி செய்வார் என்று ரொம்ப ட்ரீமில் இருந்தவங்க, இப்போ நீங்க நடுத்தருவில் வந்து நிற்கிறது போல ஒரு ஃபீல் உங்களுக்கு அனுபவிக்க சொல்ல இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உன் கூட இருந்து, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாத்து, நீ திரும்பி இந்த ஊருக்கு உன்னை கொண்டு வந்து அநேகர் அறிய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதை சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். தெய்வம் இல்லாதவர்களாய், ஆராதனை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வரும் பொழுது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14-15 வசனம் இப்படி சொல்கிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று இந்த மோசே சொன்னான். ஆனா மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக வரும். இந்த ஆண்டை நீங்கள் சில கனவோடு, சில எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு சில நன்மைகள் வராமல் இருக்கலாம், சில கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு என் சமூகம் யாக்கோபோடு இருந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல என் சமூகம் உன் கூட இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவ சமூகம் இந்த காலத்தில் உங்களோடு கூட போகும். அவனுக்கே சந்தேகம், இந்த கர்த்தர் நம்ம கூட வருவாரா வரமாட்டாரா? அவர் போனதுனால, அவர் சமூகம் போனதுனால அந்த ஜனம் எப்படியெல்லாம் காக்கப்பட்டது தெரியுமா? முறுமுறுத்தது ஒரு சைடில் போட்டும், ஆனால் அந்த ஜனம் செங்கடலை வெட்டாந்தரையை போல நடந்தார்கள். சாப்பிடுவதற்கு இந்த மண்ணை மட்டும்தான் சொல்லி முறுமுறுத்தார்கள். ஆனா இப்போ பல்லுக்கு இடையில இந்த காடை பட்சியினுடைய இறைச்சி வந்தும் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். ஆனால் அவரிடத்தில் கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் பிரசங்கத்திலிருந்து டைவர்ட் பண்ண போகிறோம்னு நினைச்சாங்க. இல்லை, நான் டைவர்ட் பண்ணவே மாட்டேன். மோசே தன் 120வது வயதில் தன் கண்ணுக்கு எவ்வளவு பலவீனம் இல்லாதபடிக்கு நல்ல பார்வையை கொடுத்து அவன் மரித்தான். கர்த்தர் அவனை அடக்கம் செய்தார். ஆனால் ஜனங்களோடு
மோசையை கொண்டு ஒரு உறுதியான கட்டளையை பிறப்பித்தார். எகிப்தில் இருந்து கொண்டு செல்கிற இடம் கானானாயிருக்கும். இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கானானுக்குள்ளாக போவதற்கு இப்ப லீடர்ஷிப் இல்ல, தலைவன் இல்லை. தலைவன் இல்லாத ஸ்தானத்தில் கர்த்தர் ஒருவனை ஏற்படுத்துகிறார். அவனுக்கு பேர் தான் யோசுவா. சொல்லுங்க, யோசுவா. யோசுவாவுக்கு இப்ப பயங்கர சந்தேகம். மோசை சொன்னதெல்லாம் மக்கள் கேட்டாங்க. ஒரு வயது நிறைந்த ஊனம் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணுங்க சொன்னாங்க, எல்லா வீட்லயும் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு புறப்படணும்னு சொன்னாங்க, புறப்பட்டுட்டாங்க. போன இடத்துல எல்லாம் கல்லறைன்னு சொன்னதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இவன் என்னதெல்லாம் சொன்னானோ, பாளையத்துக்கு வர சொன்னானோ, எங்க எல்லாம் போக சொன்னானோ, அதிகாலையில் நீங்க எல்லாரும் வந்து உங்க மன்னாவை பிறக்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னானோ, அதெல்லாம் ஜனம் கேட்டது. இப்போ யோசுவாவுக்கு ஒரு சந்தேகம், நான் ஏன் வார்த்தையை கேட்பாங்களா? நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு தலைவனுடைய வார்த்தையை கேட்டா அந்த அந்த படை வெல்லும், அந்த படை வெற்றி பெறும். உங்க போதகர் உங்களுக்கு ஒரு குட் லீடர், அவர் சொல்லதை கேட்டீங்கன்னா இந்த படை சரியான நிலையில் போகும். இப்ப நல்லா புரியுங்க, யோசுவாவுக்கு பயங்கர சந்தேகம். இந்த ஜனத்தை என்கிட்ட தந்திருக்கிறார், இந்த ஜனம் ஏன் சொல்லுபடி கேட்பாங்களா? அதற்கு யோசுவா கிட்ட கத்த சொன்னாரு. வாசிங்க யோசுவா 1:5. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கரங்களை தட்டி இந்த காலையிலே யாக்கோபோடு சொன்னாரு, யாக்கோபே நான் உன் கூட இருப்பேன், யாக்கோபே நான் உன் கூட இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புகிறீங்க இவர் என் கூட இருக்கிறாரு? இவர் யாருக்கிட்ட இருக்க மாட்டான்னு சொன்னேன். பொய் சொல்லுதவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, வேதத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, நான் என்கிற மேட்டிமை உள்ளவர்கள், ஒருபோதும் அவர்களோடு தேவ சமூகம் இருக்காது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இங்கதான் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல காலையிலே இந்த அருமையான யாக்கோபோடு சொல்லுகிறாரு, யாக்கோபே நீ கவலைப்படாத. நீ லூஸ்ல நீ இருந்த நிலையும், நீ லூசுக்கு பேர் போட்ட பெத்தேலினுடைய நிலையும் நான் எனக்கு நல்லா தெரியும். என் சமூகம் யாக்கோபே உன் கூட வரும். ஆதியாகமம் 28:15 மறுபடியும் அடுத்த போஷனை பாப்போமா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து. எல்லாரும் இங்க பாருங்க, ரெண்டாவது யாக்கோபு கிட்ட சொன்ன வார்த்தை, நீ எங்க எல்லாம் போகிறாயோ, அதனால உன் இஷ்டப்படி போனேன்னு சொன்னா நான் உன் கூட வர மாட்டேன். சினிமா தியேட்டர்ல போய் நிக்கிறது, டாஸ்மாக் கடையில லைன்ல நிக்கிறது, ஊரு காரியம் உலக காரியம் வம்பு பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது. உண்மையில நான் சொல்லுதேன், உங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படுதேன். எப்படியா இந்த திருவிருந்து எடுத்துட்டு உங்க வாயில கெட்ட வார்த்தை வருது? எப்படி தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை நீங்க செய்கிறீங்க? எப்படி மனசாட்சியோடு இந்த இடத்துல வந்து முழங்கால் படுகிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, யாக்கோபே நீ வந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ பட்ட அந்த ராத்திரில பட்ட வேதனை எனக்கு நல்லா தெரியும். நீ உன் மாமங்கிட்ட போய் ஒரு பெண்ணால ஏமாற்றப்பட்டது எனக்கு நல்லா தெரியும். உன் சம்பளத்துல பலமுறை வெட்டி குறைச்சு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்போ உன்கிட்ட சொல்லுகிறேன், உங்களை நல்ல சர்டிபிகேட்டை வச்சு சொல்லுதேன், உன் சாட்சியை வச்சு சொல்லுதேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்துக்கொள்ளுவேன். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நீங்க எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறீங்களோ, தேவனுக்கு பிரியமான பிரயாணமாக இருக்கிறதோ, தேவனுக்கு இஷ்டமுள்ள பிரயாணமாக இருக்கிறதோ, அந்த பிரயாணத்தில் உங்களை காப்பாரு. உங்க கண் முன்னால எத்தனை விபத்துக்களை பார்த்தீங்க தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுதேன். ஒரு அம்மா துணியெல்லாம் அலக்கி ஒரு கம்பில அது
காய போட்டதுல எப்படியோ கரண்ட் கனெக்ட் ஆகி அவங்க அப்படி உயிருக்கு போராடிக்கிட்ட சொல்ல, ஒரு பக்கத்துல போய் ஒரு அம்மா ஏமான்னு கூப்பிடுதாங்க. போன 3 பேரும் சம்பவ இடத்துல மின்சாரம் அடித்து மரித்த ஸ்தானத்தில் உலகத்தோடு அவர்கள் டாட்டா பண்ணின நேரத்தில், உங்களோடு சக பிரயாணிகள் பிரயாணித்த நேரத்தில், அவர்கள் மரித்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை யாக்கோப போல இன்னைக்கு காத்து வருகிறாரு. அதுக்கு நீங்கள் நன்றி கடனாக இருக்காவிட்டால் கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். யாக்கோபை தேவன் சொல்கிறார், நீ எங்கெல்லாம் போற, எனக்கு பிரியமான இடத்துக்கு எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் நான் உன்னை காத்து கொள்ளுவேன். வயது சென்று கட்டில் நம்ம ஊர் பழக்கப்படி வீடு போன்னு சொல்லுது, காடு வான்னு சொல்லுது. அப்படி இருக்கிற நிலையிலையும் கர்த்தர் அவனை காத்து கொண்டதனுடைய வைராக்கியத்தை தன் பேர பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறான். உங்க பிள்ளைகளுக்கு சொத்தும் சுகமும் ஒன்னும் சேமிச்சு வைக்காட்டாயிலும் உங்க பிள்ளைகளை சாபம் போடாதுங்க. யார போடாதுங்க? பிள்ளைகளை சபிக்காதீங்க. நல்ல ஒரு கேரக்டர் இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணி ஒரு எதிர்பார்ப்போடு சபையில ஒரு ரிவைவலுக்காக, சபையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்க கையில கைமாறி கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உன் கணவனை, உன் மனைவிய, உன் பெற்றோரை, உன் உடன்பரப்புகளை, உன் பிள்ளைகளை காத்து கொள்ளுகிற ஆண்டவராகும் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலையிலே யாத்ராகமம் 23 அதனுடைய 20ஆம் வசனம். யாத்ராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் உனக்கு ஒரு தூதனை முன்னே அனுப்புவேன். கரங்களை தட்டி. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை உங்ககிட்ட கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் சொன்னது, வழிகளில் எல்லாம் உன்னை காப்பதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பது. ஆயத்தம் பண்ணின இடம் எந்த இடம் சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எடுத்துற இடம் பேர் என்ன? கானான். உங்களை கானானில் சேரும் அளவும் உங்களுக்கு முன்னாக யார் அனுப்புவேன்? எத்தனை பேர் நம்புகிறீங்க உங்களுடைய எல்லா பிரயாணத்திலும் உங்க முன்ன யார் இருக்கிறா? சொல்லுங்க. தூதன் இருக்கிறான். இந்த நல்ல நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் பிரயாணிக்கிறது வெகு தூரமான, வெகு தொலைவில் உள்ள யாத்திரைகள். இந்த யாத்திரை மத்தியிலெல்லாம் நான் பார்க்கிற பல விபத்துக்கள், பல கோரமான சம்பவங்கள் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆரியங்காவில் ஊழியத்துக்கு வந்த புதுசு. எனக்கு அந்த ஊர்ல அந்த ஆத்துல தண்ணி பெருக்கு வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவில், அன்னைக்கு கல்யாணம் ஆகல, ஒரு வீட்டு கூட்டத்தை நான் வீட்டு கூட்டத்துக்கு நடத்துவதற்கு போகிற நேரத்தில் ஆத்துல தண்ணி குறைவா தான் இருந்துச்சு. என் கையில டார்ச் உண்டு. கூட்டத்தை முடிச்சு வர சொல்ல நானும் ரொம்ப சிம்பிளா லெகுவாக ஆத்த கடக்கிறதுக்கு முற்பட்டேன். கையில லைட் இருக்கு. ஆத்த கடக்க சொல்ல எனக்கு காலுக்களவு இருந்த, முட்டுக்களவு இருந்த தண்ணி என்னுடைய எங்க வர வந்துட்டு, இந்த நிலையில வந்துட்டு. நான் அது ரொம்ப சிம்பிளா ஒன்று பார்த்துட்டு மேலே ஏறி வந்தேன். அங்கே ஒரு முஸ்லீம், ஒரு ஐயா, ரொம்ப வயசானவர், ரொம்ப என்னை நேசிக்கிறவர். அவர் கேட்டார், என்ன பாஸ்டர் நினைஞ்சு வாரீங்கன்னு கேட்டார். அப்பொழுது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ராத்திரி முழுக்க நான் தூங்கலை பாஸ்டர். ஒரு பெரிய தடிமரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனிக்காண்டாமா என்று கேட்டார். நான் இன்னைக்கு அந்த வழியை பார்க்க சொல்ல, போக சொல்ல எனக்கு அது ஞாபகம் வரும். அன்னைக்கு என்னை அந்த தண்ணி கொண்டு போயிருந்தால் இன்றைக்கு இந்த இடத்தில்
ஒரு ஊழியம் செய்திருக்க முடியாது. இப்படி உங்களுக்கு பல ஆபத்துக்களை உங்களுக்கு சொல்லக்கூடும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், யாக்கோபே நான் உன்னை காத்தது உண்மை, இஸ்ரவேல் ஜனமே உன்னை நான் காத்தது உண்மை. இப்ப விசுவாசி குடும்பமே உங்களை சொல்லுதாரு, நான் இவ்வளவு நாள் வரை உன்னை காத்து வந்திருக்கிறேன். நீ பல நேரத்தில் நீ சம்பளத்தில் நீ உங்களை நம்பிக்கை வைக்கிறாய், உங்க பெற்றோர் மேல நம்பிக்கை வைக்கிறாய், உன் கணவன் மேல நம்பிக்கை வைக்கிறாய், நீ ஓட்டுகிற வாகனத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறார். நோ, உன் வாகனம் அல்ல, உன் ஹெல்மெட் அல்ல, உன் கார்ல இருக்கிற என்ன பலூன், சேஃப்டி பலூன், அதெல்லாம் உங்களை பாதுகாத்தது. எங்க அப்பா, நீ காலையில எழுந்ததிலிருந்து உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையே கவனித்து தூதனை அனுப்பி காத்து இரவில உன் பெட்டில் கொண்டு வச்சு நான் தான் உன்னை காத்ததென்று சொல்லியும் பல நேரத்தில் நீ அறியாதிருந்ததுனால இன்னைக்கு உனக்கிட்ட சொல்லுதேன், நான் தான் உன்னை காத்தேன். யாக்கோபே உன்னை காத்தது நான் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே ஒன்று, என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு அவர் சமூகம் முன் நடந்தது. 2, நான் உன்னை காத்தேன். ஆதியாகமம் 28:15 மறுபடியும் வாசிக்கலாமே, அடுத்த பகுதியை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 28:15, இந்த தேசத்துக்கு ஒன்ன நானு திரும்பி வர பண்ணுவேன். கரங்களை தட்டி. நீங்க எங்க எல்லாம் தோற்று நிற்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம பல ஊழியக்காரங்களே தீர்க்க தரிசனம் உரைக்க பார்ப்பேன். சகோதரன், உன் வீட்டில் ஏதோ சனி இருக்கிறது, என்ன கூடத்தர வச்சிருக்கிறது, வீடை காலி பண்ணுனா நீ நல்லா இருப்பான்னு செத்து போயிடுவேன். ஆனா நாம் பிரசங்கிக்கிறது, உங்களை அதே இடத்துல எங்க தோற்றீங்களோ அந்த இடத்துல உங்களை என்ன செய்ய பாரு, திரும்பி வர பண்ணுவாரு. அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தானா வரலையா? என்ன பேசுறது புரியலையோ? சொந்த தேசத்துக்கு வந்தானா வரலையா? வந்தான். ஆட்களை அனுப்பி விட்டு சொல்லுதா ஏசா கிட்ட, எனக்கு ஒட்டகங்களும் எனக்கு மிருகங்களும் எனக்கு மனைவிமாரும் எனக்கு பிள்ளைகளும் உண்டு. திருப்பி அதே வார்த்தையை ஏசா சொல்லுதான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தேவை இல்ல. கர்த்தர் சொன்னது உண்மைன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னது வாஸ்தவம்னா அது அப்படியே அவர் நிறைவேற்றுவார். யாரும் உங்களுக்குள்ள டைரியில திருப்பி பார்க்க கூடாது. இப்ப உண்ட ஒரு கேள்வி, இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருக்கு இந்த சைடுல சத்தமே வரலையே. இந்த நாளிலே தேவன் வாக்குத்தத்தத்தில் யாரா? உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். யாக்கோபு கிட்ட 3வது சொல்லுதாரு, யாக்கோபே நீ எங்கெல்லாம் போனாயோ, நீ எந்த வழியிலெல்லாம் போனாயோ, எப்படியெல்லாம் ஏமாற்றினாயோ, உன்னை யதாஸ்தானப்படுத்தி திரும்பி உன்னை உன் ஊர்ல நான் கொண்டு வருவேன். கொண்டு வந்தாரா இல்லையா? இப்ப அதை விளக்க போறேன், ரொம்ப கவனமா கேட்கணும். இனி 2 பாயிண்ட் இருக்கிறது. இதை சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையிலிருந்து நான் விடைபெறப் போகிறேன். எந்த ஆத்துல எல்லாரும் அக்கறை கடத்தினா சொல்லுங்க? எந்த ஆறு? யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறை கடத்தின ஆத்துக்கு பேர் என்ன? சொல்லுங்க. ஆத்துக்கு பேரு யாப்பேத். என்ன பேரு?
இப்போ முழுக்க முழுக்க தெரியுது, நீங்க உங்க வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலையும் இந்த பைபிள் ரீடிங் இல்லை. இந்த ஆத்துக்கு அக்கறையில் என்னதெல்லாம் கடத்தினாம்னு சொல்ல போறேன். எல்லாம் கவனிங்க. தன் 2 மனைவிமார், தன்னுடைய எல்லாவித ஆடு மாடுகள் எல்லாம், தன் பிள்ளைகள், தன் வேலைக்காரர்கள். யாக்கோபு இப்ப யாரா இருக்கான் சொல்லுங்க? சிங்கிள் பெர்சன். எப்படி தனித்து போனானோ ஒரு தனிமையிலே மறுபடியும் மாறுகிறான். தனிமையில் மாறுகிறான். இப்ப மாறி கர்த்தரோடு போராடுகிறான். பைபிள் சொல்லுது அவன் தேவனோடு போராடினான். ஆனா மலையாள டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு தன் தெய்வமாய கர்த்தாவோடு மல்யுத்தம் செய்து. அதுக்குள்ள தமிழ் விளக்கம் சொல்லுதேன், அவன் கர்த்தரோடு, அதாவது சண்டை போட்டாம்னாக்கும் அதுல அர்த்தம். நல்ல கவனிங்க. இவனுக்கு என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்ன? 28ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் என்னன்னா, ஒன்ன இந்த தேசத்துக்கு, ஆனா திரும்பி எல்லாரையும் அக்கறை கடத்திட்டான், தனித்து நிற்கிறான், கர்த்தரோடு போராடுகிறான், கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிற யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவன் யுத்தம் பண்ணினான். இப்ப போராடி போராடி ராத்திரில தொடங்கின வேலை இப்போ காலையில இருட்டு வெளுத்து விடிய காலை ஆகுது. அல்லேலூயா. இப்போ காலையில எப்ப விடியுதுன்னு சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் 7 மணிக்கு எந்திரிச்சா எப்படி பாஸ்டர்? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு தான் விடியுதுன்னு தெரியும். 6 தாண்டுது, 6:20 நல்ல வெளிச்சம் அதுக்கு ஆகுது. அவன் இருட்டு வெளுக்க வர சொல்ல ஒருவருடைய தொடச்சந்த பிடிச்சுக்கிட்டு அவன் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க என்னைக்கு அது நினைச்சது உண்டா? அவனுக்கு இந்த உலகத்தினுடைய சகல மெட்டீரியல் பிளஸிங் அவனுக்கு இருக்கு. மெட்டீரியல் பிளஸிங் என்னன்னு சொல்லுதானே, மனைவி உண்டு, மனைவிமார் உண்டு, பிள்ளைகள் உண்டு, வேலைக்காரர் உண்டு, பிழைப்பதற்கு உபாதி உண்டு. என்னது? ஆடு மாடு உண்டு. இது ஒரு நாள் 2 ஆடை வித்தா போதும், குடும்பம் நடந்துரும். அந்த ஆசீர்வாதம் அல்ல, அந்த ஆசீர்வாதம் அல்ல. தான் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதம், தன்னை திரும்பி வர பண்ணி இந்த ஊர்ல ஊராறு என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதான ஆசீர்வாதம். இனி ஒருபோது ஏசாவை நான் ஏமாத்த மாட்டேன். ஈசாக்கு அந்த காலத்தில் இருந்தாரோ இல்லையோ, செத்து போனாரோ இல்லையோ, இனி நான் அப்பனை ஏமாத்த மாட்டேன், அம்மா சொல்லுகிற தவறான பழக்க வழக்கத்தை செய்ய மாட்டேன் என்று ஒருவரோடு போராடுகிறான். கரங்களை தட்டி போராட்டத்தில் கர்த்தர் கேட்கிறவன் பெயர் என்ன? ஒருவேளை எழுத்தில் இல்லாவிட்டாலும் என் தியானத்தில் வந்ததை சொல்லுகிறேன். கர்த்தாவே, நீர் விரும்புகிற வண்ணமாக நான் எத்தனை அல்ல, நான் ஒரு புது மனுஷனாக இந்த ராத்திரி முழுவதும் உம்மோடு போராடி இருக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவனுக்கு காலை வெளுக்க சொல்ல அவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தார், இஸ்ரவேலன். பக்கத்துல கைபிடி சொல்லுங்க, இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் என்றால் வேர் பிரிக்கப்பட்டவன் என்று பொருள். என்ன பேரு? கடன் வாங்கினா கண்டிப்பா கடன் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை வேலைக்கு ஒரு இடத்துல ஏப்பிச்சிருந்தா எஜமானன் வந்தாலும் வராட்டாலும் உங்க வேலையில யாரா இருக்கணும்? உக்ரானக்காரனா இருக்கணும். இந்த நல்ல காலையிலே நீங்கள் ஒரு வீட்டுக்கு மனைவியாய் வந்திருப்பீர்கள் என்றால் கடைசி வர மனைவியினுடைய ரோல் இருந்து
மாறக்கூடாது. ஒரு மனைவியானவள் நல்ல மனைவினா ஒரு சபைக்கு கட்டுப்பட்டிருப்பா. ஒரு நல்ல மனைவினா சபையினுடைய போதகருக்கு கீழ்ப்படிவா. நல்ல கணவன் என்றால் சபைக்கும் சபையினுடைய போதகர் படிப்பிக்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுப்பாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, யாக்கோபுக்கு ஒரு தீர்மானம் வந்தது. என்ன தீர்மானம்? எப்படிப்பட்ட தீர்மானம்? நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய. இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறான், என்ன திரும்பி வந்துட்டீங்க ஆண்டவரே, இனி நான் பழைய நிலைமைக்கு என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். பழைய நிலைமைக்கு மாற மாட்டேன், பழைய நிலைமைக்கு போக மாட்டேன். அவன் தலையில கை வச்சாரு. உங்க ரெண்டு கையை உங்க தலைக்கு மேல கொண்டு வாங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஒரு இஸ்ரவேலன். சத்தம் போட்டு சொல்லுங்க, நான் ஒரு இஸ்ரவேலன். திரும்பி வர பண்ணுகிறார் உங்களை. திரும்பி வர பண்ணுகிற ஒரு ஆண்டவர், உங்களை திரும்பி வர பண்ணுகிற ஆண்டவர். அடுத்த பாயிண்ட், ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஏதோ சொல்லி இருக்கிறாரு, அதை இந்த வருஷத்தில் செய்வாரு. சொல்லுங்க, செய்வாரு. வீட்டுக்காக, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக, ஒரு எதிர்காலத்துக்காக, ஒரு நல்ல அரசு பணிக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லாரு, நான் சொன்னதை செய்வேன். உனக்கு ஒரு புதிய வாகனம் தருவேன் அவர் சொன்னது உண்மையான தந்திருப்பாரு. நல்ல மனைவியை தருவோம்னு சொன்னா அவர் தந்திருப்பாரு. நல்ல வீடை தருவோம்னு சொன்னா, நீங்க யாரெல்லாம் வீடு கட்டிருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த வீடு கிட்ட போய் சொல்லுங்க, இந்த வீடு இந்த வருஷத்துல சீக்கிரம் பணி தீர போகுது. ஆமா சொல்லுங்க. உங்க பொட்ட பிள்ளை இருந்த பார்த்து சொல்லுங்க, இவளுக்கு கல்யாணம் இந்த வருஷத்துல நடக்கும். சொல்லுங்க, இந்த வருஷத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு சொல்லுங்க, இந்த வருஷத்துல பிள்ளை பெறுவா. கர்த்தர் இதை செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியும், எங்க அப்பா யாருக்கிட்ட எல்லாம் பழைய ஏற்பாட்டில், யாருக்கிட்ட எல்லாம் புதிய ஏற்பாட்டில் என்னதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் போன திங்கக்கிழமை இந்த இடத்துல அமர சொல்ல, இந்த வாரத்துக்கு தர வேண்டிய வார்த்தையை திங்கக்கிழமை என்கிட்ட தந்து அதை ஜனத்துக்கு சொல்லுன்னு சொல்லி பல வசனங்களை கோட் பண்ணி இந்த இடத்துல ஒரு வாரம் பல வேலைகள் இருந்தாலும் இந்த வாரத்திற்குற மன்னாவை அப்படி சேமிச்சு உங்களுக்கு பணியாரத்தை போல நல்ல டேஸ்ட் உள்ள ஒரு ஆகாரத்தை கைமாறி கொடுத்திருக்கிறேன். இந்த வாரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, யாக்கோபு முதலிட்ட பேர் என்ன பேரு? பெத்தேல். யாக்கோபு இரண்டாவது இட்ட பேரு மகினாயிம். மூன்றாவது இட்ட பேரு பெனியேல். இந்த அனுபவத்துக்குள் நான் செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி இந்த காலையிலே தேவ பாதத்தில், தேவ சமூகத்தில் நீங்க திரும்பி வருவீங்களான்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீ அப்படி திரும்பி வந்தால் ஆதியாகமம் 28:15 படி 4 வித வாக்கு தத்தத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொல்லலாமா? நான் உங்களோட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும், நீ போகிற இடத்துல உன்னை நான் காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு முன்னாக சொன்னதை எல்லாம் செய்து உன்னை கைவிட மாட்டேன். அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தலாமா? தேவ பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தம்முடைய வார்த்தையினால் அனுப்பி ஜனத்தோடு பேசினீரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தாரும். இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.